everyone, இன்னைக்கு நம்ம T20 சீரீஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ட் 2 பார்க்க போறோம். நம்ம டாக் அண்ட் மோக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா இப்பவே மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம டாக் அண்ட் மோக் டெலிகிராம் குரூப்ல ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க. If you are interested, subscribe to Unacademy Plus. டாப் எஜுகேட்டர்ஸ் டாப் பேட்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. மார்ச் 31st ல இருந்து நிறைய பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஒன்று SBI Clerk 2021 Accelerator Batch, then CET 2021 அதுக்கான ஒரு பேட்சும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. தென் 3 more batches, Target SBI PO 2021, Target IBBS PO 2021, Foundation Batch for all SBI exams. இந்த 3 batchesமே மார்ச் 31st ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் கிராஷ் கோர்ஸ் ஃபார் IBBS PO 14th ஏப்ரல்லேருந்து 23rd ஏப்ரல் வரை நம்ம நிறைய சார் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. தென் 7th ஏப்ரல்லேருந்து 23rd ஏப்ரல் வர ட்ரையல் மோக் ஃபார் SBI கிளர்க்கான செஷன் நடக்க போகுது. அண்ட் 31st மார்ச்லேருந்து 13th ஏப்ரல் வர கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் ப்ளஸ் கிளாஸஸில் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம நரேஷ் சாரோட கோட் நரேஷ் 10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃபாக கிடைக்கும். தென் யூடியூப் கோர்ஸஸை எடுத்தீங்க அப்படின்னா நம்ம டாக் அண்ட் மாக் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். தென் Unacademy காம்பேட் டெஸ்ட் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எவ்ரி சண்டே 10 AM வந்துட்டு நடக்குது. ஸோ ஒரு 1 hour டெஸ்ட் தான், நீங்கள் வந்துட்டு மொபைல்லே அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அனாலிசிஸ், டீட்டெயில்டு அனாலிசிஸ் கொடுப்பாங்க. இது மூலியமாக நீங்கள் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போவே மறக்காமல் என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. டெஸ்ட்டையும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். இதான் நம்ம Unacademyயோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். 1 monthலேருந்து 2 years வரை அவைலபிளாக இருக்குது. நம்ம நரேஷரோட நரேஷ் 10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தென் if you want more information regarding Unacademy classes and courses, you can contact Naresh Kumar sir. ஓகே, இப்போ நம்ம கொஷினுக்குள்ளே போயிடலாம். இது வந்துட்டு லாஸ்ட் செஷனில் வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் தான் இது. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். An automobile financier claims to be lending money at simple interest, but he includes the interest every 6 months for calculating the principal. If he is charging an interest of 10%, the effective rate of interest becomes அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது யூஸ்வலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், 1 yearக்கு பெர் ஆனம்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இவர் என்ன பண்ணுறாருனா 6 monthsக்கு ஒன்ஸ் இவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணுறாரு. ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இவர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 yearல் வந்துட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 10% பெர் ஆனம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு 6 monthsக்கா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி கேல்குலேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 6 monthsக்கு 5% இன்ட்ரெஸ்ட், அந்த நெக்ஸ்ட்டு 6 monthsக்கு 5% இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் பெர் ஆனம்க்கு 10% இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கிடச்சிருக்கு நமக்கு. தென் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 6 monthsக்கு 5% இன்ட்ரெஸ்ட், நெக்ஸ்ட்டு 6 monthsக்கு கேல்குலேட் பண்ணும்போது 5% ப்ளஸ் இந்த ஃபர்ஸ்ட்டு 5%க்கு ஒரு 5%. ஸோ 5%ல் ஒரு 5% அப்படின்னும் போது 10% வந்துட்டு 0.5 இருக்கும். அதில் பாதி தான் 5%, ஸோ 0.25 இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 10.25% அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பர்சன் borrows 3,000 for 2 years at 5% per annum simple interest. He immediately lends it to another person at 1/4% per annum for 2 years. Find his gain in the transaction per year அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2 yearsக்கு கொடுத்துருக்காங்க. 2 yearsக்கு பெர் ஆனமில் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பெர் ஆனமில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேப் பார்த்தோம் அப்படின்னா 1.25% பெர் ஆனம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 1 yearக்கு வந்துட்டு எவ்வளோ கெயின் இருந்திருக்கும், 1.25% இருந்திருக்கும். ஸோ பிரின்சிபல்லேருந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ 3,000 பர்சன்டேஜில் டிவைடட் பை 100 பண்ணும்போது 20 கேன்சல் ஆயிரும். ஸோ இதை இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட்டும் இந்த 0 கேன்சல் ஆகி பாயிண்ட் இந்த இடத்துல வரும். ஸோ 5 3s are 15, 6 7, 1 3 is 3, 1 digit தள்ளி பாயிண்ட்டு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் டி 37.5 rupees. Next question.
if the difference between simple interest and compound interest earned on certain amount at 20% per annum at the end of 3 years is 640, find out the principal அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ இஸ் PR ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர் அப்படின்றது 2 இயர்ஸாக இருந்தால் 2 இயர்ஸ் டைம் பீரியடில் கேட்டிருந்தா வந்துட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். 3 இயர்ஸ் அப்படின்னா இன்டூ 300 ப்ளஸ் R டிவைடட் பை 100. இது வந்துட்டு 3 இயர்ஸ்க்கான ஃபார்முலா. இதோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க 640 அப்படின்னு சொல்லிட்டு. P தான் கேட்டிருக்காங்க, ஸோ P அப்படியே வச்சுக்குவோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 20%ன்னு சொல்லிட்டு. ஸோ 20 × 20 டிவைடட் பை 100 × 100 ப்ளஸ் 300 ப்ளஸ் 20 போட்டோன்னா 320 வரும். ஸோ டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த 320யும் 640யும் கேன்சல் பண்ணால் இங்கே 2 வரும். 220 கேன்சல் பண்ணால் இங்கே 10 வரும். ஸோ 0 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 50 கிடைக்கும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 5000. ஸோ பியோட வேல்யூ வந்துட்டு 5000 rupees, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின். இஃப் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ certain sum of money is 4/25% of the sum and the rate of simple interest ஓட வேல்யூ இது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா PNR/100. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ரேட் அந்த ரேட் பர் பர்சன்ட் ஈக்குவல்ஸ் தி நம்பர் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் ஈக்குவலாக இருக்க போதான் ஆர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வேணுன்றது ஆர். ஸோ என்ன ஆராக மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல இன்டூ ஆர்ன்னு வந்துடும். ஏன்னா 2 ஈக்குவல்னு சொன்னாங்கல்ல. ஸோ பிபி கேன்சல் ஆகிடும். 25 100 கேன்சல் பண்ணோன்னா இங்கே 4 வரும். ஸோ 4 × 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஆர் × ஆர். ஸோ ஆரோட வேல்யூ வந்துட்டு 4%. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின். A certain sum is invested for certain time. It amounts to 600 at 10% per annum, but when invested at 5% per annum, it amounts to 400 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 600 amounts to அப்படின்னு சொல்லியிருக்காங்க, which is equal to PNR/100 plus P. PNR/100 அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் மட்டும். இவங்க அமௌண்ட்டோட வேல்யூ தான் 600 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் P போடுவோம். ஸோ இது 2 கேன்சல் ஆகும். தென் P ரெண்டுத்தையும் காமனாக எடுத்தோம் அப்படின்னா இங்கே N/10 + 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் பை 10 காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 10 மாறும். இந்த 10 நம்ம இந்த சைட் கொண்டு போனோம் அப்படின்னா PN + 10P = 6000 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி செகண்ட் பார்ட்டையும் நம்ம சால்வ் பண்ணி ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். 400 PN 5/100 + P அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது கேன்சல் பண்ணோன்னா 20 ஆகும். P/20 காமனாக எடுத்தோம் அப்படின்னா N + 20 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த 20 எந்த சைட் கொண்டு போனோம் அப்படின்னா 8000, which is equal to PN + 20P அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த PNக்கு பதிலாக இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். PNக்கு பதிலாக 10P 6000 - 10P. PNக்கு பதிலாக 6000 - 10P போட்டோம் அப்படின்னா இந்த சைட் -10P + 10P என்ன ஆகிடும், 10P ஆகிடும். அண்ட் இந்த 6000 எங்கிட்ட போச்சு அப்படின்னா 8000 - 6000 is 2000. தென் Pயோட வேல்யூ வந்துட்டு 200 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த Pயோட வேல்யூவை இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நம்ம இதில் கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். Pயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 200 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 10 டைம்ஸ். ஸோ இந்த 10ஐயும் இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 40. ஸோ N + 20 = 40. அப்போ N is equal to 40 - 20 is 20 years. ஸோ ஆப்ஷன் E none. Actually 20 years the answer. Okay, next question solve பண்ணலாம். A sum was put at simple interest at a certain rate for 5 years. Had it been put at 2% higher rate, it would have fetched 250 rupees more. Find the sum அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 5 இயர்ஸில் வந்துட்டு 450 rupees மோராக இருந்திருக்கும். அப்போ 1 இயரில் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டிவைடட் பை
5 அப்படின்னு போடுவோம். இது வந்துட்டு 1 divided by 5 போட்டால் நமக்கு என்ன வரும் 90 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 90 rupees வந்துட்டு 1 இயரில் எவ்வளோ ஹையராக கிடைச்சிருக்கும் அப்படின்றது. ஸோ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. 2% ஹையராக இருந்தால் இந்த 90 rupees ஹையராக இருந்திருக்கும் அப்படின்னு, which is equal to 2% வேல்யூ தான் இந்த 90 rupees அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக நமக்கு சொல்கிறாங்க. ஸோ 90 rupees அப்படின்றது 2%, நமக்கு வேணுன்றது 100% தானே சம். ஸோ 100% நமக்கு வேணும். இதை கேன்சல் பண்ணோன்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இங்கே 45 வரும். 45 into 100 is 4500. ஸோ ஆப்ஷன் A is the answer. Next question போலாம். Stephen borrowed some money at 6% for the first 4 years, 8% for the next 6 years, and 11% for the period beyond 2 years. If the total interest paid by him at the end is 5640, how much money did he borrow? இதை நார்மலாக போட்டால் என்ன பண்ணுவோம்? PNR by 100 plus PNR R எவ்வளோ by 100 plus PNR by 100 which is equal to 5640 அப்படின்னு போட்டு இதை சால்வ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். பட் நார்மலாக கொஞ்சம் லாஜிக்கலாக யோசித்தோம் அப்படின்னா வேறு மாடலில் பண்ணலாம். என்ன அப்படின்னா 6% per annumல 4 years கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ வந்திருக்கும்? டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 into 4 இருந்திருக்கும். ஸோ 24. தென் 8% per annum வந்துட்டு 6 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 6 into 8 is 48. தென் 11% per annum வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 22. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு டோட்டல் டைம் பீரியடில் எவ்வளோ கிடைச்சிருக்கும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 94% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த 5640 அப்படின்றது 94%, total interest which is equal to 94% பார்த்தோம்ல. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ வந்துட்டு 94%. நமக்கு வேணுன்றது சம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 100% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 47, தென் நீங்கள் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 820, தென் 47 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 6 டேபிளில் போட்டு பார்க்கலாம். அப்போ தான் லாஸ்ட்டு 2 வரும். ஸோ கரெக்டாக வருது. ஸோ 6 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ 60 into 100 is 6000. So answer for this question is option B, 6000 rupees. Okay, next பார்க்கலாம். ஓகே, இந்த கொஷினை ப்ராக்டிஸ் கொஷின் எடுத்துக்கோங்க. நம்ம நாளைக்கு செஷனில் அந்த கொஷின்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்த மாதிரி சால்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.